Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்த லெசன் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? Ma'am, can you hear me? கேக்குதுங்களா? கேக்குது மேம், சொல்லுங்க. போன கிளாஸ்ல நான் கொடுத்த ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? அதான் மேம் அந்த செகண்ட் கொஸ்டின் சொல்லிருந்தீங்க. ஒளி ஆமா. முடிச்சிட்டேன். முடிச்சிட்டா கூகுள் கிளாஸ் ரூம்ல அனுப்பி விடலாமே. நான் அனுப்பி விட சொல்லிருக்கேன், அனுப்பி விட்டீங்களா? இல்ல மேம், அனுப்பல. இன்ஷா அல்லாஹ் அனுப்பி விட்டுருங்க கொஞ்சம். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா இன்ஷா அல்லாஹ் நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேனோ அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ள அந்த ஹோம்ஒர்க்கை கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. அதுல Okay, ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் பார்த்துட்டு நான் என்ன உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேனோ அதை அதுல கொடுக்குறேன். ஓகேங்களா? okay. இன்ஷா அல்லாஹ் ஓகேமா. அடுத்த லெசன் போலாம் இன்ஷா அல்லாஹ். Okay, ma'am. இந்த ஹோம்ஒர்க்கை இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே சப்மிட் பண்ணிடுங்க. இதுல நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேனோ அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ள அதை சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? Okay, ma'am. ஓகே. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? இறை வாழ்த்து பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மொழி வாழ்த்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாட்டு வாழ்த்து. Yes, ma'am. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல மேம். இல்லைங்களா? ஆமா. பாத்தீங்களா? சர்ச் பண்ணி பாத்தீங்களா? எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் மேம். ஓகேமா. இப்ப நம்ம பார்க்க போறது நாட்டு வாழ்த்து. மாணவர்களே, முந்தைய பகுதிகளில் இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து ஆகியவற்றை படித்தீர்கள். இப்பொழுது நாட்டு வாழ்த்து பகுதியை படிக்க இருக்கிறீர்கள். நாட்டு வாழ்த்து என்பது நாட்டை வாழ்த்தி வணங்குவதாகும். பிறந்த நாட்டை தாயாக நினைத்து போற்றும் வகையில் தாய் நாடு என்று கூறுவது வழக்கம். பெற்ற தாயும் பிறந்த நாடும் வானை காட்டிலும் மிக சிறந்தவை என்று பாரதி பாடியுள்ளார். இப்ப நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்? இறை வாழ்த்து பார்த்து முடிச்சிட்டோம், மொழி வாழ்த்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நாட்டு வாழ்த்து பார்க்க போறோம். வாழ்த்து அப்படின்னாலே நம்ம என்னன்னு பார்த்தோம்? வாழ்த்துனாலே என்னும் சொல்லுக்கு போற்றுதல் இயல்புகளை கூறுதல் என்னும் பொருள் உண்டு. போற்றுதல் இயல்புகளை போற்றுதல் அப்படின்னு. இப்ப இறைவனை போற்றி பார்த்துட்டோம், மொழிய போற்றி பார்த்துட்டோம். இப்ப நாட்டை போற்றி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நாட்டு வாழ்த்து என்பது நாட்டை வாழ்த்தி, அதாவது போற்றி வணங்குவதாக இருக்கு. பிறந்த நாட்டை தாயாக நினைத்து போற்றுவது. பிறந்த நாட்டை நம்ம பிறந்த நாட்டை என்னன்னு சொல்லுவோம்? தாய் நாடுன்னு சொல்லுவோம். அப்படி தாய்க்கு ஒப்பாக நம்ம இதுல சொல்றோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி சொல்றாங்க. இதோடைய நோக்கங்கள் பார்ப்போம். தாய் நாட்டை போற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து வெளிப்படுத்துவீர்கள். தாய் நாட்டின் பெருமைகளை எடுத்துரைப்பீர்கள். தாயை போல பிறந்த நாட்டையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை விளக்கி கூறுவீர்கள். தாய் நாட்டின் சிறப்புகளாக பாரதியார் கூறுவனவற்றை எடுத்துரைப்பீர்கள். இப்ப இந்த பாரதியார் சொன்னது, அதுக்கப்புறம் நாட்டு வாழ்த்து, இது எல்லாத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு நம்மளுடைய தாய் நாடு அப்படின்னும் போது என்னவோ அதை நம்ம என்ன பண்ணணும்? பேணி பாதுகாக்கணும், அதுல நம்ம ஒரு உன்னதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோக்கங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப நம்ம பாரதியார் அவங்க பாடினதுல இருந்து ஒரு இதுல இருந்து அது என்னன்னு இதுல சொல்லுவாங்க, அதுல இருந்து நம்ம நாட்டு வாழ்த்து எடுத்திருக்கோம். பாக்கலாமா? பாரதியார். பாரதியார் திருநெல்வேலி மாவட்டத்து எட்டயபுரத்தில் பிறந்தவர். எந்த மாவட்டம்? திருநெல்வேலி மாவட்டம்ல எட்டயபுரத்துல பிறந்தவர்.
இவர் நாட்டு பற்றையும் விடுதலை உணர்வையும் ஊட்டத்தக்க பாடல்களையும் புனைந்தவர். நாட்டு பற்ற நாட்டுடைய பற்றையும் அதுக்கப்புறம் விடுதலை அப்படின்னு சொல்லி விடுதலைக்காக அந்த இதை வந்து உணர்வையும் ஊட்டத்தக்க பாடல்கள்னா மோட்டிவேஷனல் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாடல்களையும் புனைந்தவர் இவர். இவருக்கு நிறைய நாட்டுப்பற்று இருக்கு, விடுதலை உணர்வும் இருக்கு. விடுதலை எப்படியாவது நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வும் இருக்கு, ஊட்டத்தக்க பாடல்களையும் இவர் புனைந்தவர். இவரது பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. எட்டயபுரத்து இளஞ்சிங்கம், முண்டாசு கவிஞர் என்றெல்லாம் பாராட்டப்படுகின்றவர் இவர். இவங்களுக்கு என்னென்ன பேர் இருக்கு? எட்டயபுரத்து இளஞ்சிங்கம், முண்டாசு கவிஞர் அப்படிலாம் சொல்லி இவங்க என்ன சொல்லுவாங்களா, இவங்களை பாராட்டி இவங்களுக்கு சிறப்பு பெயர் அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி இயற்பெயர் சிறப்பு பெயர் அப்படி சொல்லுவோம்ல, இவங்களை வந்து அப்படி சிறப்பா கூடுறது எட்டயபுரத்து இளஞ்சிங்கம், முண்டாசு கவிஞர் அப்படின்லாம் இவங்களை பாராட்டி இவர்கள் கூப்பிடுவாங்களாம். பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலான பல கவிதை நூல்களை படைத்துள்ளார். இவங்களுடைய கவிதையில இதெல்லாம் சில கவிதை, இந்த மாதிரி நிறைய கவிதை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, படைத்திருக்காங்க. கேக்குதுங்களா? எஸ் மேம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மேம். இவங்களுக்கு நாட்டு பற்றும் விடுதலை உணர்வும் ஊட்டத்தக்க பாடல்களை படைத்தவரும் புனைந்தவர்னா பாடியவர், சொன்னவர், பாடிய அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மூணையும் நல்லா பாத்துக்கோங்க. இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்து எட்டயபுரத்துல பிறந்திருக்காங்க, நாட்டு பற்று உடையவரா இருந்திருக்காங்க, விடுதலை உணர்வுடையவரா இருந்திருக்காங்க, ஊட்டத்தக்க பாடல்களை புனைந்தவரா இருந்திருக்காங்க. இவங்கள எட்டயபுரத்து இளஞ்சிங்கம், முண்டாசு கவிஞர் அப்படின்லாம் இவங்கள பாராட்டி இவங்கள சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சிறப்பு பெயர் அந்த மாதிரி இது இவங்களுடைய பெயர்கள். இவங்களுடைய கவிதையில சில பேர் கொடுத்திருக்காங்க, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கவிதை நூல்கள்ல சிலதை இங்க கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்லையா? நோ மேம். சரி மேம். கேக்குதுங்களா? எஸ் மேம். நடுவுல பிரேக் ஆகுது, அதனால தான் கேக்குது. சரி சரிமா. உங்களுக்கு நெட்வொர்க் வாய்ஸ் கிளியரா இருக்கு. எஸ் மேம். நான் மேல போயிட்டு வேணா செக் பண்ணி பார்க்கணும். என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கா? இப்பதான் கிளியரா இருக்கு மேம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளியரா இல்ல. சரிமா சரிமா. எனக்கு கிளியரா இல்லைன்னா ஒரு தடவை மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க எனக்கு கிளியரா இல்லன்னு. சரிங்க. தன் மதிப்பீட்டு வினாக்கள். ஆன்சர் பாப்போமா? பெற்ற தாயும் பிறந்த நாடும் வானை காட்டிலும் மிக சிறந்தவை அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மேலதானே பார்த்தோம், பெற்ற தாயும் பிறந்த நாடும் வானை காட்டிலும் மிக சிறந்தவை அப்படின்னு சொல்லிட்டு யார் மேல சொல்லியிருக்காங்க? பாரதியார். பாரதியார். இங்க இருக்க பாருங்க. எஸ் மேம். இருக்குங்களா? எஸ் மேம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. பாரதியாரின் நூல்களில் இரண்டினை
கூறுக. நம்ம மேல பார்த்தோமா, நிறைய நூல் கவிதை நூல்கள் பார்த்தோமா. குயில் பாட்டு ம் அதான் மேம். பாப்பா பாட்டு, பாட்டு, குயில் கண்ணன் பாட்டு, 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 குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். கவிதை நூல்களை படைத்துள்ளார். கேக்குது கவிதை நூல்களை. கேக்குதுங்களாமா? எஸ் மேம், கேக்குது. கேக்குதா மேம்? மை வாய்ஸ் இஸ் கிளியர் மேம்? கேக்குது. இல்ல லைட்டா ஸ்டக்காய் வருது, அதான் கேக்குறேமா. அதான் மேம், நெட்டு கிடைக்கல. சரி சரி, ஓகே ஓகே. ஓகே. அதான் அதுல 4 குடுத்திருக்காங்க. பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் 4 குடுத்திருக்காங்க. இதுல நீங்க எஸ். ஏதாவது 2 எழுதுனா போதும். பாப்பா பாட்டு, குயில் பாட்டு. ஓகேமா. முண்டாசு கவிஞர் யார்? மேல பார்த்தோமா. எஸ் மேம். எட்டயபுரத்து இளஞ்சிங்கமும் முண்டாசு கவிஞர். இவங்க இப்படி 2 பேரை யாருக்கு கூப்பிடுறாங்க? அதான் மேம், பாரதியாருக்கு தான் மேம். பாரதியார். அடுத்து பாருங்க, செயற்பாடுகள். பாடலை ஓசை நயம்பட பாடுதல், பாடலை பொருள் விளங்கும் வகையில் படித்தல், பாரத மாதா உருவ படத்தை காட்டி வணங்க செய்தல். ஓகே. இன்னும் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. அதான் மேம், அவங்க ஆளை காணும். ஆனிசா சிஸ்டர் போன வாட்டி வந்தாங்க. புரியலமா? போன வாட்டி ஆனிசா சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. இப்ப வரலையா? இன்னைக்கு காணுமே மேம். இப்ப வந்திருந்தாங்க. இன்ஷால்லா அவங்க கிளாஸ்க்கு வந்தா பாத்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு. சரிங்க. ஓகே. நாட்டு வாழ்த்து. பாரதியார் பாடல்களில் ஜாதிய கீதம் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள ஒரு பாடல் நாட்டு வாழ்த்து பாடலாக இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? என்ன தலைப்புல இருக்கு? ஜாதிய கீதம் அப்படின்ற தலைப்புல அமைந்திருக்கிறது இந்த நாட்டு வாழ்த்து பாடல். பாப்போமா? கேக்குதுங்களா? எஸ் மேம், ஸ்கிரீன் அந்த ஓரத்துல இருக்கு, நடுவுல இல்ல. இப்ப ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதா? கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களாமா? இப்ப கேக்குது மேம். ஃபுல் ஸ்கிரீன் தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. ஃபுல் ஸ்கிரீன் இப்ப தெரியுது மேம். ஓகேமா. ஜாதிய கீதம் அப்படின்ற தலைப்புல நாட்டு வாழ்த்து பாரதியார் பாடியிருக்காங்க. அதுதான் இந்த பாடல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே. திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றிலை, தீது தீர்த்தனை நீர்வளம் சார்ந்தனை, மறுவு செய்களின் நற்பயன் மல்குவை, வளனின் வந்ததோர் பைந்நிறம் வாய்ந்தனை, பெருகும் இன்பம் உடையை குறுநகை பெற்று ஒழிந்தனை, பல்மணி பூண்டனை இருநிலத்தின் வந்து எம்முயிர் தாங்குவை, எங்கள் தாயினின் பாதங்கள் இறைஞ்சுவோம். இத ஒரு தடவை நீங்க படிச்சு காமிக்க முடியுமா? எஸ் மேம். திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றிலை, தீது தீர்த்தவனை நீர்வளம் சார்ந்தனை, தீது தீர்ந்தனை தீது தீர்ந்தனை தீர்ந்தனை நீர்வளம் சார்ந்தனை, மறுவு செய்களின் நற்பயன் மல்குவை, வளனின் வந்தோர் பைந்நிறம் வந்ததோர் பைந்நிறம் வாய்ந்தனை,
பெருகும் இன்பம் உடையை குறுநகை பெற்று ஒளிர்ந்தனை பல்பணி பூண்டனை இருநிலத்தின் வந்து எம்முயிர் தாங்குவை எங்களின் தாயினின் பாதங்கள் இறைஞ்சுவாம். ஓகேங்களா? செய்யுள் வந்து அவங்க எந்தெந்த லைன்ல எப்படி குடுக்குறாங்களோ, எந்தெந்த லெட்டரோட எந்தெந்த லெட்டரை சேர்த்து ஓதுறாங்களோ, சேர்த்து படிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து லைன்ஸை மாத்தக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றிலை இந்த 4 வார்த்தை தான் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம இந்த 4 வார்த்தை தான் எழுதணும். இடம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே உள்ள லைன்ல உள்ள 2 வார்த்தையும் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதக்கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் லைன்ல பாருங்க, எங்கள் தாய் நின் பாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. தாய் நின் இது ரெண்டையும் ஒரு வார்த்தையா ஆக்கி பாதங்களை வந்து ஒரு வார்த்தையா ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். தாய் நின் பாதங்கள் அப்படின்னு தான் எழுதணும். தனித்தனியா தாய் நின் பாதங்கள்னு நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஒரு லைன்ல அவங்க எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரிதான் எழுதணும். ஓகே. இதனுடைய பொருள் பார்க்கலாம். செல்வம் நிறைந்த நாடு தனக்கு நிகர் இல்லாத நாடு, தீமைகள் நீங்கிய நாடு, நீர்வளம் நிறைந்த நாடு, நற்பயன்களை மிகுதியாக தரும் நாடு, வளம் நிறைந்த நாடு, பசுமை வாய்ந்த நாடு, இன்பம் பெருகும் நாடு, குறுநகை பெற்று ஒளிரும் நாடு. ஓகேங்களா? திரு அப்படின்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? செல்வம். செல்வம். மல்குவை அப்படின்னா பெருகுவை. கீழே இருக்கு பாருங்க, மல்குவை. நற்பயன் மல்குவை. திரு நிறைந்தனை அப்படின்னா செல்வம் நிறைந்த நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்னு கீழே வந்து கொடுத்திருக்காங்க. செல்வம் நிறைந்த நாடு, தன்னிகர் ஒன்றிலை தனக்கு நிகர் இல்லாத நாடு, தீது தீர்ந்தனை நீர்வளம் சார்ந்தனை, தீமைகள் நீங்கிய நாடு, நீர்வளம் நிறைந்த நாடு, மரபு செய்களின் நற்பயன் மழுகுவை, நற்பயன்களை மிகுதியாக தரும் நாடு, வளனின் வந்ததோர் பைநிறம் வாய்ந்தனை, வளம் நிறைந்த நாடு, பசுமை வாய்ந்த நாடு. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. பெருகும் இன்பம் உடையை குறுநகை, இன்பம் பெருகும் நாடு, குறுநகை பெற்று ஒளிரும் நாடு, பெற்று ஒளிர்ந்தனை பல்மணி பூண்டனை, இருநிலத்தின் வந்து எம்முயிர் தாங்குவை, எங்கள் தாயினின் பாதங்கள் இறைஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு கொஸ்டின் கீழே வருது, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஓகே, நம்ம அங்க போகும்போது பார்க்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ மேம். முன்னாடி உள்ள 2 செய்யுள் பாத்தீங்களா? அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா? படிச்சீங்களா? மொழி வாழ்த்து அண்ட் வெறும் இறை வாழ்த்து இல்ல மேம். என்னமா? மொழி வாழ்த்து அண்ட் இறை வாழ்த்து தானே மேம்? அதுல செய்யுள் இருந்துச்சுல, அது பாத்தீங்களா, படிச்சீங்களா? எஸ் மேம், படிச்சேன் மேம். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். நீங்க ஒரு தடவை அர்த்தங்கள் சொல்லி கொடுத்தீங்களா மேம்? என்னமா? அர்த்தம் சொல்லி கொடுத்தீங்களா மேம்? அதான் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல மேம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிச்சு மேம். சாலா இதையும் பாருங்க அடுத்த கிளாஸ்ல. அடுத்து பார்ப்போம். தன் மதிப்பீட்டு வினாக்கள் 2. நாட்டு வாழ்த்து என்பது யாது? நாட்டு வாழ்த்து என்பது பாரதியார் பாடல்களில் நாட்டு வாழ்த்துனா நாட்டை பெருமைப்படுத்தி பாடுறதுக்கு வணங்கும் பாடல். நாட்டு வாழ்த்து அப்படின்னாலே வாழ்த்துன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, போற்றி அதனுடைய இயல்பெல்லாம் சொல்றதுதான் வாழ்த்துன்னு பார்த்தோம். இப்ப நாட்டு வாழ்த்து அப்படின்றது நாட்டை வாழ்த்தி வணங்கும் பாடல் நாட்டு வாழ்த்து. ஓகே, இதா இருக்கு பாருங்க.
ஓகேங்களா? நாட்டு எஸ் வாழ்த்து என்பது நாட்டை வாழ்த்தி வணங்குவதாகும். வணங்குவதாகும். ம். பாரதியாரின் பாடல்கள் எத்தகையவை? இவர் வந்து நாட்டுப்பற்றையும் விடுதலை உணர்வையும் ஊட்டத்தக்க பாடல்களையும் புனைந்தவர். விடுதலை புரியலமா? மேம் கேன் யூ ஹியர் மீ? ஹலோ, கேக்குதுங்களா? எஸ் மேம் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா மேம்? சொல்லுங்க. மேம் இவர் விடுதலை உணர்வை ஊட்டத்தக்க பாடல்களையும் பாடியவர். அவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்கல. பாரதியாரின் பாடல்கள் எத்தகையவை நம்ம சொல்லி கேட்கிறேன். பாரதியார் எத்தகையவர் அப்படின்னு சொல்லி கேட்கல. பாரதியாரின் பாடல்கள் எத்தகையவை அப்படின்னு சொல்லி நம்ம மேல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இவரது பாடல் எளிமையும் இனிமையும் நிறைந்ததா இருக்கும். எளிமையானவை, இனிமையானவை, விடுதலைக்கு அந்த உணர்வை வந்து ஊட்டத்தக்கவை. அதுக்கப்புறம் Okay. நாட்டு பற்றியும் நம்மளுக்கு வளர்க்கறதுக்கு அது நாட்டு பற்றி வளர்க்கத்தக்கவை. இந்த 4 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. என்னென்ன? எளிமையானவை, இனிமையானவை, விடுதலை வேட்கையை ஊட்ட வல்லவை, நாட்டு பற்றை வளர்க்கத்தக்கவை. மேல உள்ளதுதான் நாட்டு பற்றை, விடுதலை உணர்வை, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்றது. இன்னும் எளிமையாவும் இருக்கு, இனிமையாவும் இருக்கு இந்த பாட்டு. ஓகே மேம். ஓகேங்களா? என்னென்ன பார்த்தோம்? எளிமையானவை, இனிமையானவை, இனிமையானவை, விடுதலை வேட்கையை ஊட்ட வல்லவை. அதாவது விடுதலை உணர்வை நம்மளுக்கு வந்து சொல்றது. இந்த எப்படியாவது விடுதலையை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களே, அந்த இதை நம்மளுக்கு ஊட்டத்தக்கவை. நாட்டு பற்றை வளர்க்கத்தக்கவை. நாட்டு பற்று நம்மளுக்கு அதிகமாகிறதுக்கு உதவியா இருக்கு. ஓகே. இந்திய நாடு செல்வம் நிறைந்த நாடு. சரியா தவறா? செல்வம் நிறைந்த நாடு சரி. இரு நிலத்தின் வந்து டேஷ் தாங்குவை. இரு நிலத்தில் வந்து நம்ம வந்து செய்யுள்ள பார்த்தோம். எம்முயிர். எம்முயிர் தாங்குவை. எம்முயிர்னு பார்த்தோம். பார்த்தோமா? இரு நிலத்தின் வந்து எம்முயிர் தாங்குவை, எங்கள் தாயினின் பாதங்கள் இறைஞ்சுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? எங்கள் தாய் என்று பாரதியார் குறிப்பிடுவது யாது? எங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லி நம்ம யார சொல்றோம்? நாடு. தாய் நாடு. தாய் நாட சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ மேம். இதுல தொகுப்புரை. தொகுப்புரைனா இந்த லெசனை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றதுதான் தொகுப்புரை. இறைவன் தாய்மொழி ஆகியவற்றை போல தாய் நாடு போற்றத்தக்கது. நம்ம இறைவன் பார்த்தோம், மொழி பார்த்தோம், மொழி போற்றுதல் பார்த்தோம். இப்போ தாய் நாடு போற்றுதல் பார்த்தோம். அதாவது வாழ்த்தி பாடுறதை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்த 3மே வந்து என்னது? போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க கூடியதா இருக்கும். தாயை போல தாய் நாட்டை பேண வேண்டும். தாயை போல தாய் நாட்டை பேண வேண்டும். பாரதியாரின் பாடல்கள் எப்படிப்பட்டதா இருக்கு?
எளிமையும் இனிமையும் உடையவை. உடையவைதான் இருக்கு. நம்ம எளிமையும் இனிமையும் போட்டா போதும். மேலும் நம்ம அதையும் போட்டுக்கலாம். என்னென்ன சொன்னேன் நானு? அதான் விடுதலை உணர்வு நிறைந்திருக்கும். அதுவும் இன்னும் நாட்டுப்பற்றும் நம்மளுக்கு அதிகப்படுத்துறதுக்கு கீழே இருக்கு பாருங்க. பாரதியாரின் பாடல்கள் நாட்டுப்பற்றும் விடுதலை உணர்வும் நிறைந்திருக்கும். எஸ் மேம். நம் உயிரை தாங்கி நிற்கும் பாரத தாயின் பாதங்களை வணங்குவோம். வளமையும் பெருமையும் நிறைந்தது தாய்நாடு. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த பாடல். இது ஒரு தொகுப்புரையா சொல்றாங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். பிறந்த நாட்டை தாய் நாடு என்று போற்றுவது ஏன்? பிறந்த நாட்டை எதுக்கு தாய் நாடுன்னு என்று போற்றுவது ஏன்? பேண வேண்டும். இதுல பாருங்க, பிறந்த நாட்டை தாய் நாடு என்று போற்றுவது என்பது அந்த நிலப்பகுதி மனிதர்களுக்கு தாயை போன்ற உணர்வுகளை அளிப்பதால் தான். தாய் நாடு என்பது ஒருவரின் பிறப்பிடம் மட்டுமல்ல, அவர் வளர்ந்த, கற்றுக்கொண்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட இடம். தாய் தன் குழந்தையை நேசிப்பது போல தாய் நாடு தன் மக்களை நேசிக்கிறது, பாதுகாக்கிறது மற்றும் வளர்க்கிறது என்ற கருத்தின் அடிப்படையில் தாய் நாடு என்று போற்றப்படுகிறது. எதுக்கு நம்ம பிறந்த நாட தாய் நாடு தாய் நாடுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மனிதர்களுக்கு தாயை போல உணர்வை தரது அந்த நிலப்பகுதி. அதனால தாய் நாடுன்னு அந்த நிலப்பகுதியை நம்ம சொல்றோம். நம்ம வெறும் பிறந்தது மட்டும் அந்த இடம் கிடையாது, வளர்ந்தது, அதுல இருந்து நிறைய கத்துக்கொண்டோம். இன்னும் அதுல இருந்து என்ன பண்றோம், அந்த இடத்துல நம்ம சேஃபா இருக்கும், பாதுகாப்பான ஒரு நிலைமையில நம்ம அந்த இடத்துல இருக்கோம். இதுவே போனா நம்ம பாதுகாப்பா இருப்போமா அப்படின்றது சந்தேகம்தான். இதுவே நம்ம தாய் நாட்டுல இருக்கும் போது பாதுகாப்பான உணர்வோட இருப்போம். ஒரு தாய் குழந்தையை நேசிப்பது போல தாய் நாடு தன் மக்களை நேசிக்கிறது, பாதுகாக்கிறது, வளர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். பாரதியாரின் பெற்றோர் யாவர்? இதுல நம்ம கொடுத்திருந்தாங்களா? நோ மேம். பாரதியாருடைய பெற்றோர் பத்தி சொல்லல. அவங்க பிறந்த ஊர் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. பிறந்த ஊர் என்னது? திருநெல்வேலி மாவட்டத்து எட்டயபுரத்தில் பிறந்தவர். ஓகே. பாரதியாரின் பெற்றோர் சின்னசாமி ஐயர் மற்றும் இலக்குமி அம்மாள் ஆவார். இவங்க 2 பேர் தான். ஓகே. இது பாரதிதாசனுடைய அம்மா பேர் மாதிரி. புரியலமா? பாரதிதாசன் இருக்காருல்ல மேம், இருக்கு. டிஃபரண்ட் தானா மேம்? அவங்களுக்கும் இதே பேர் இருந்தா? இதே பேர் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருங்க நான் பாக்குறேன். ஓகே. கனகசபை இலக்குமி ஆவார் மேம். சொல்லுங்கம்மா. பேர் கனகசபை இலக்குமி ஆவார். இதுவும் சேமா இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே. சாமி ஐயர் நீங்க மாத்திக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா கவனிச்சே பாருங்க. பாரதியார், பாரதிதாசன் ரெண்டுலயும் நீங்க குழம்பிக்க வேண்டாம். ஓகேங்களா? எஸ் மேம். சின்னசாமி ஐயர், இலக்குமி அம்மாள். ஓகேங்களா? எஸ் மேம். அதுக்கப்புறம் பாருங்க, பாரதியார் கவிதை நூல்களின் 2 குறிப்பிடுக. நம்ம மேல பார்த்தோமா கவிதை நூல்கள்?
எஸ் மேம். பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம். இதுல ஏதாவது 2 எழுத சொல்றாங்க. ஓகே. நீங்க பாரதியார், பாரதிதாசன் இதுல வந்து குழம்பி அவங்களோட இதை இது பண்ணிக்காதீங்க. நீங்க சின்னதா நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யார பார்த்தோம்? ராமலிங்க அடிகளார், ராமலிங்க அடிகளார் பார்த்தோம். செகண்ட் பாரதிதாசன், இப்பது பாரதியார். இப்ப நீங்க ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து ராமலிங்க அடிகளார் போட்டு அவங்களுடைய பிறந்த ஊர், அவங்க டேட் கொடுத்திருந்தாங்கன்னா டேட், அவங்கள பத்தி நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாரதிதாசன், அதுக்கப்புறம் பாரதியார், அவங்களுடைய நோட்ஸ் மட்டும் அப்படியே லைனா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லாம படிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே எழுத வேண்டாம். அவங்க பிறந்த டேட், இறந்த டேட் கொடுத்திருந்தாங்கன்னா அதை எழுதிக்கோங்க. பெற்றோருடைய பெயர், அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்களுக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்கு, இது மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே மேம். என்ன புக்ஸ் வந்து எழுதுனாங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவங்கள பத்தி டீடைல்ஸ் மட்டும் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இன்ஷால்லா அது ஒரு நாள் நான் கேட்பேன். அப்போ நீங்க வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல சென்ட் பண்ணுங்க. இப்ப வேண்டாம் அது. அடுத்தது பாருங்க, பாரத நாட்டின் சிறப்புகளை எடுத்துரைக்க. பாரத நாட்டின் சிறப்புகள். பாரத நாட்டின் சிறப்புகளை எடுத்துரைக்கணும். மேல நம்மளுடைய இதுதான் பாரத நாட்டு. செல்வம் நிறைந்த நாடு, தனக்கு நிகர் இல்லாத நாடு, தீமைகள் நீங்கிய நாடு, நீர்வளம் நிறைந்த நாடு, நற்பயன்கள் மிகுதியாக தரும் நாடு, வளம் நிறைந்த நாடு, பசுமை வாய்ந்த நாடு. என்னமா மேம்? படிச்சிட்டு தான் மேம் இருக்கேன். இன்பம் பெருகும் நாடு, குறுநகை பெற்று ஒளிரும் நாடு. இது எல்லாமே அதனுடைய சிறப்பு தான். ஓகேங்களா? பாரத நாட்டின் சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான். நம்ம இதை அதனுடைய சிறப்பா எடுத்து எழுதலாம். எங்கள் தாய் நீ பாதங்கள் இறைஞ்சுவாம் என்று பாரதி கூற காரணம் என்ன? இது உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகே. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, இது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சு கூகுள் கிளாஸ் ரூம்ல சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்த கிளாஸ் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிருக்கணும், கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுடைய ஹோம்வொர்க் சப்மிட் ஆயிருக்கணும். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு இன்னைக்கு நைட்குள்ள என்ன பண்ணிடுங்க, ஏற்கனவே கொடுத்த ஹோம்வொர்க்கை இன்னைக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே மேம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ மேம். ஓகே மேம். தமிழ்நாட்டின் பெருமை கூறும் பாரதியாரின் பாடல்கள் பயில்க. பாரதியாரின் நாட்டு வாழ்த்து பாடலை போல பாரதிதாசன் பாடியுள்ள நாட்டு வாழ்த்து பாடலை படித்து இன்புறுக. இதுல மேல பாருங்க, இந்த பாரத நாட்டின் சிறப்புகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது நம்ம அங்க பாத்துட்டோம். இப்ப வந்து தமிழ்நாட்டின் பெருமை கூறும் பாரதியாரின் பாடல்களை பயில்க அப்படின்றாங்க. தமிழ்நாட்டை பத்தி பெருமை கூறும் பாரதியாரின் பாடல்கள். இது எல்லாமே வந்து பாரதியார் பாடிய பாடல்கள்ல இருந்து உள்ள வரிகளை சொல்லி அந்த எதை வந்து தமிழ்நாட்டுல சிறப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை வந்து பெருமையா சொல்றாங்க. கம்பன் போன்ற சிறந்த கவிஞர்கள் பிறந்த தமிழ்நாட்டின் சிறப்பை இந்த வரி எடுத்து காட்டுகிறது. கம்பன் என்பவரும் ஒரு கவிதை கவிஞர் தான். அந்த மாதிரி சிறந்த கவிஞர்கள்லாம் எங்க பிறந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி பெருமையா சொல்றாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். பாடலில் தமிழ் மொழியின் இனிமையையும் சிறப்பையையும் பாரதியார் போற்றுகிறார். யாமறிந்த மொழிகளிலே, நான் அறிஞ்ச மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவதெங்கும் காணும். அந்த மாதிரி இனிமையானது நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல தமிழ் மொழி என்ன பண்றாங்க, அது ரொம்ப இனிமையானது அப்படின்னு சொல்லி அதனுடைய சிறப்பை என்ன சொல்றாங்க, போற்றி சொல்றாங்க.
ம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திட அடி பாப்பா. இந்த வரிகளில் தமிழுக்கு நிகரான சொல் வேறில்லை என்று தமிழ் போற்ற வேண்டும் என்று கூறுகிறார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடி பாப்பா. இந்த வரிகள்ல என்ன சொல்றாங்க? தமிழ் சொல்தான் உயர்ந்த சொல், அதை படித்து தொழுவு அப்படின்னு சொல்றாங்க, அதை செயல்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகேங்களா? இதை நான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து அப்லோட் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ்னா இதுல பாத்துக்கோங்க. மிச்சம் உள்ளதை நீங்க அடுத்த கிளாஸ்க்கு முன்னாடி சப்மிட் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். அதுல ஏதாவது டவுட்ஸ்னா சொல்லுங்க, நான் அதோட ஆன்சரையும் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ம். இப்ப நடத்தின வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து 3 முடிச்சிருக்கோம் நம்ம. எஸ் மேம். இந்த 3லயே ஏதாவது சந்தேகம் இருக்கா? கொஸ்டின்ஸ்ல, அதுக்கப்புறம் செய்யுள்ல ஏதாவது? இல்ல மேம். ஃபுல்லா ஓகே தானே? ஓகே தான் மேம். ம். ம். நாட்டு வாழ்த்து என்பது எதை வாழ்த்தி வணங்குவதாகும்? நாட்டை வாழ்த்தி வணங்குகிறது. எட்டயபுரத்து இளஞ்சிங்கம் யார்? எட்டயபுரத்து இளஞ்சிங்கம் பாரதியார். ம். மாஷா அல்லாஹ். எங்கள் தாய் என்று பாரதியார் குறிப்பிடுவது யாது? தாய்நாடா, தமிழ்நாடு? தாய்நாடு. ம். இந்திய நாடு செல்வம் நிறைந்த நாடா? ட்ரூ. பாரதியாரின் பாடல்கள் நாட்டுப்பற்றும் விடுதலை உணர்வும் நிறைந்திரை இருக்காது. இருக்கும். ஃபால்ஸ். மாஷா அல்லாஹ். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிச்சு மேம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்ல மேம். அல்ஹம்துலில்லாஹ். ஒன்லி நான் மட்டும் தான் மேம் தமிழ் கிளாஸ்ல. அதான் அந்த ஆனிஷா அப்படின்னு சொன்னவங்களும் வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பாப்போம் அவங்க என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு சொல்றேன். ஓகே அவங்க வந்தாங்க, இப்ப லைன்ல வந்தாங்க, இப்ப காணோம். ஓகேம்மா, இப்ப அடுத்தது பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே மேம். நம்ம கொஞ்சம் பாடம் போனதுக்கு அப்புறம் சின்ன ரிவைஸ் மாதிரி பார்க்கலாம். இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, திருப்பி நம்ம ஒரு சின்ன ரிவைஸ் மாதிரி பார்க்கலாம். இப்ப முதல்ல எஸ் நம்ம மேம். முடிச்சுக்கலாம். நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. செய்யுள் மனப்பாடம் பண்ணுங்க. அது எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே மனப்பாடம் பண்ணுங்க. எந்த டிஃபரன்ஸையும் நீங்க எடுத்துட்டு வந்துடாதீங்க. ஓகே நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நோட்ஸ் அவங்கள பத்தி எடுத்துக்கோங்க. அத ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து ஒரு நோட்ல எழுதிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாள் வந்து ஹோம்வொர்க் இல்லாம அதை அனுப்ப சொல்லுவேன். அப்ப அனுப்பி விடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. புது கவிதை. புது கவிதை அப்படின்னா புது கவிதையில அதாவது புதுவிதமா ட்ரை பண்ணாங்க அந்த கவிதைய. இப்போ ஒரு கவிதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கவிதை எப்படிலாம் இருக்கணும், அதனுடைய வகைகள், அது அதாவது எதுகை, மோனை, பாவகைகள் இப்படிதான் அமையணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுதான் வந்து யாப்பு இலக்கணம்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கவிதை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா யாப்பு இலக்கணம் தேவை. யாப்பு இலக்கணம்னா எதுகை, மோனை, பாவகைகள், வெண்பா, கலிப்பா இப்படிலாம் இருக்கணும். ஒரு லைன்ல 4னா 4 தான். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கவிதையில நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து 4 வேர்ட் கொடுத்துட்டு கீழே செகண்ட் லைன்ல வெறும் ஒரே ஒரு லைன் கொடுத்தா அது கவிதையா இருக்குமா? கவிதை மாதிரி இருக்காது.
அப்போ கவிதையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? யாப்பிழக்கணம் அப்படின்றது ஒண்ணு தேவைப்படுது. இதுவரை நாம் கற்ற, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சிற்பி, சூரிய நிழல். ஓகே. ஓகேங்களா? சூரிய நிழல் அப்படின்றதுல சிற்பின்றத நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். இதுவரை நாம் கற்ற கவிதைகள் யாவும் யாப்பிழக்கணத்திற்கு ஏற்ப எழுதப்பட்ட மரபு கவிதைகளாகும். கவிதையின் கருத்து முதன்மையானது என்ற நோக்கத்தோடு இலக்கண விதிகளுக்கு கட்டுப்படாத கவிதைகளை படைத்தனர். அதாவது யாப்பிழக்கணத்திற்கு ஏற்பதான் எப்பயுமே என்ன பண்ணுவோம் நம்ம? மரபு கவிதைகளை எழுதணுமா? கவிதைகளை வந்து நம்ம வந்து உருவாக்குவோம். யாப்பிழக்கணம் வச்சுதான் நம்ம உருவாக்கணும். ஒரு செய்யுளோ ஒரு கவிதையோ இருந்தா அதுல என்ன இருக்கணும்? எதுகை, மோனை, இயைபு, வெண்பா, கலிப்பா, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒன்றுதான் கவிதையா இருக்கும். ஆனா கவிதையின் கருத்து முதன்மையானது என்ற நோக்கத்தோடு, கவிதையோட கருத்து மட்டும் நம்மளுக்கு போதும், அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு இலக்கண விதிகளுக்கு கட்டுப்படாத கவிதைகளை படைத்தனர். இலக்கண விதிகளுக்கு கட்டுப்படாத கவிதைகளை கட்டுப்படாம, அதாவது இலக்கண விதிகள் எல்லாம் நம்ம இதுல என்ன பண்ணல, பார்க்கல, வெறும் அதனுடைய கருத்தை மட்டும் பார்த்து எடுக்கப்பட்ட கவிதைகள் தான் இந்த புதிய கவிதை. புது கவிதை எனப்படும். இந்த புதிய கவிதையை என்னன்னு சொல்றாங்க? புது கவிதை அப்படின்னு சொல்றாங்க. சமூக மாற்றத்தை முதன்மைப்படுத்தும் மறுமலர்ச்சி கவிதைகளாக இவை உள்ளன. சமூக மாற்றத்தை என்ன பண்றது, முதன்மைப்படுத்துறதுக்காக ஒரு மறுமலர்ச்சியான கவிதைகளா இதை சொல்றாங்க. இதனோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, சிற்பியின் கவிதை ஆற்றலை அறிவீர்கள், கவிதையின் கருத்தான மனித பண்பை உணர்வீர்கள், கவிதை வளர்ச்சியில் சிற்பியின் பங்கை புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சிற்பியுடைய கவிதையை இதுல சொல்லியிருக்காங்க. இந்த கவிதை நூலுடைய ஆசிரியர் பத்தி நம்ம பார்க்கலாம். சிற்பி என்ற புனை பெயரில் எழுதும் இக்கவிஞரின் இயற்பெயர் போ. பாலசுப்ரமணியன். முதல்ல நம்ம யார் பார்த்தோம்? ராமலிங்க அடிகளார் பார்த்தோம். பாரதிதாசன், பாரதியார், ஓ பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இவங்களுடைய இக்கவிஞரின் இயற்பெயர். சிற்பி என்ற புனை பெயரில் எழுதும் இக்கவிஞரின் இயற்பெயர் போ. பாலசுப்ரமணியன். இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சார்ந்தவர். எந்த மாவட்டம்? கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சார்ந்தவர். வந்து நீங்க சின்ன நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஏன்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்து சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப உங்களுக்கு சின்ன டவுட்னா கூட என்ன பண்ற மாதிரி இருக்கும்? ஃபுல் புக்கையும் பாக்குற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க சின்ன நோட்ஸ் மாதிரி லைனா எழுதி வச்சிருந்தீங்கன்னா நீங்க டக்குன்னு பாக்குற மாதிரி இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய இயற்பெயர், அவங்களுடைய பாராட்டக்கூடிய சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கும். அது அவங்க பிறந்த ஊர், அவங்க பெற்றோர் பெயர், அதுக்கப்புறம் அவங்களுடைய இறந்த நாள், பிறந்த நாள்னு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அது ஓகேங்களா. அவங்கள பத்தி என்ன கொடுத்திருக்காங்களோ அது, அவங்க எழுதின புக்ஸ் அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா. அவங்கள பத்தி அவங்க என்ன எப்படி இருந்திருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தவர். இவங்கள பத்தி தானே கொடுத்திருக்காங்க. இவங்கள பத்தி கொடுக்கும் போது இதையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இவங்க எழுதின புக்ஸ் அப்படிலாம் கொடுக்கும் போது அது வேண்டாம். கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்திருக்காங்க. தமிழோடு மலையாள மொழியையும் அறிந்தவராக இருந்திருக்காங்க. தமிழோடு மலையாள மொழியையும் அறிந்தவராக இருக்கிறார். கவிதை, கட்டுரை, நாடகம், மொழிபெயர்ப்பு என்று பல துறைகளிலும் இவர் படைப்புகளை தந்துள்ளார். என்னென்ன செஞ்சிருக்காங்க? கவிதை மட்டும் இவங்க எழுதல, கட்டுரை எழுதியிருக்காங்க, நாடகம் எழுதியிருக்காங்க, உரைநடை மாதிரி மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க. ஒரு மொழியில இருந்து இன்னொன்னு மொழிக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. என்னமா டிரான்ஸ்லேஷனா மேம்? ஆமா. இப்ப மலையாளமா உங்களுக்கு தெரியும்னு மேல சொல்லியிருக்காங்கல்ல,
தமிழோடு மலையாள மொழியும். இப்ப மலையாளத்துல உள்ள புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து கொடுத்திருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க என்று பல துறைகளில் இவர் படைப்புகளை தந்துள்ளார். சிற்பியின் கவிதைகள் என்ற தொகுப்பில் உள்ள சூரிய நிழல் என்னும் கவிதையை நாம் இப்பாடத்தில் கற்க உள்ளோம். எந்த இடத்துல, இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல, இந்த இடத்துல இருந்து பாரதியார் ஜாதிய நம்ம என்ன பார்த்தோம், ஜாதிய காட்டல. என்னமா சொல்லுங்க மேம். மேல உள்ள நாட்டு வாழ்த்து பார்த்தோம், அது எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கத நம்ம பார்த்தோம், ஜாதிய ஜாதிய பாக்கலையா நீங்க? ஜாதிய கீதம். ஓகேங்களா? பாரதியார் பாடல்ல ஜாதிய கீதம் அப்படின்ற தலைப்புல அமைந்திருக்கிற இந்த பாடலை நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கீழே நம்ம என்ன பண்றாங்க, இதுல காட்டுறாங்க சிற்பி என்னும் சூரிய நிழல். சிற்பி அப்படின்றதுல உள்ள சூரிய நிழலை நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. கவிதையை நாம் இப்பாடத்தில் கற்க உள்ளோம். கவிதையை நன்கு படித்து காட்டி மாணவர்களுக்கு உரக்க படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பாருங்க, இஷ்டத்துக்கு வேர்ட்ஸ் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு லைன்ல 4 இருக்கணும், 4 வேர்ட்ஸ் இருக்குன்னா 4 வேர்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லைன் இப்படி இருக்கணும், செகண்ட் லைன் இப்படி இருக்கணும், அப்படிதான் இருந்துச்சே தவிர்த்து இது எப்படி இருக்கு, இஷ்டத்துக்கு 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்கு, செகண்ட் லைன்ல 2 வேர்ட் இருக்கு, தேர்ட் லைன்ல 3 வேர்ட்ஸ் இருக்கு. இது ஒரு கவிதை மாதிரி இல்லாம எப்படி இருக்கு, வேற மாதிரி அமைஞ்சிருக்கு. யாப்பிழக்கணம் எதுவுமே இல்லாம அமைஞ்சிருக்கு. என் மன பிரபஞ்சத்திலிருந்து ஓர் இடறிய குரல். யாருடைய நிழல் நான்? என்ன கேக்குறாங்க, மன பிரபஞ்சத்திலிருந்து அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படின்னா உலகம், பிரபஞ்சம் அப்படின்னா உலகம். உலகம். என் மன பிரபஞ்சம்னா என்னுடைய மனசு, மன உலகம், மன உலகத்திலிருந்து ஓர் இடறிய குரல். ஓர் இடறிய குரல் அப்படின்னா தடுக்கிய குரல். தடுக்கிய குரல். ஒரு தடுக்கிய குரல்ல இருந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, யாருடைய நிழல் நான் அப்படின்னு சொல்லி என் மனசே என்கிட்ட என்ன கேக்குது, நான் யாருடைய நிழல் அப்படின்னு சொல்லி என்னைய நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அப்பா தாத்தா என் முப்பாட்டனார், என்ன தொலையாத என் மூதாதையரின் முனை முறியா சங்கிலி அப்படின்னு சொல்லி அந்த மனசுல இருந்து என்ன வருது, முப்பாட்டன் அப்படின்னா தந்தையின் தந்தை, மூதாதையர் அப்படின்னா முன்னோர். ஓகேங்களா? அதாவது அவங்க மனசுல இருந்தே ஒரு கொஸ்டின் கேக்குது, ஒரு தடுக்கிய குரல் இருந்து அப்படின்னு கேக்குது, இடறிய குரல்ல இருந்து கேக்குது, யாருடைய நிழல் நான், யாருடைய நிழல் நான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பா தாத்தா, தாத்தாக்கு அப்புறம் யார் இருக்காங்க, தாத்தாவுடைய தந்தை முப்பாட்டனார், இவங்களுடைய முன்னோர் என்னும் என்னுடைய முன்னோருடைய ஒரு சங்கிலியில் இருந்து நான் வந்திருக்கேன். என்னுடைய மூதாதையருடைய சங்கிலி, முன்னோருடைய சங்கிலி என்ன தொலையாத அப்படின்னா நிறைய இன்னும் சங்கிலி போய்கிட்டே தானே இருக்கும், அந்த சங்கிலியுடைய இதுல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய விடைய அவங்களே சொல்லிக்கிறாங்க. இவனுக்கு தாத்தா மாதிரி ஆணைக்காது இப்பவே வழுக்கை பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆணைக்காது அப்படின்னா
பெரிய காது. பெரிய காது. ம் இவனுக்கு தாத்தா இப்படி சொல்லுவாங்களா, இவங்களுக்கு வந்து தாத்தா மாதிரியே இப்படி இருக்கு, பாட்டி மாதிரியே கலர் இருக்கு, கண்ணு இப்படியே இருக்கு, அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த பரம்பரையில உள்ள இத வந்து அவங்களுக்கு சொல்றாங்க. இவனுக்கு தாத்தா மாதிரி என்னது, பெரிய காது, ஆணை காதா பெரிய இருக்கு. ஆணை காது இருக்கு. இப்பவே வழுக்க, இப்பவே என்ன வந்துருச்சு, வழுக்க விழுந்துருச்சு. வழுக்க வந்துருச்சு. பரம்பரையா இப்படியே வருது, பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னவா இருக்கு, ஒரு சங்கிலியா இருக்கு, மூதாதையருடைய சங்கிலி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. யாருடைய நிழல் நான், இது முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் உள்ளது யாருடைய நிழல் நான். முதல்ல யாருடைய நிழல் நான் வந்துச்சு, அப்பா தாத்தா இந்த மாதிரி மூதாதையருடைய என்ன இருக்கு, ஒரு சங்கிலியில நான் இருக்கேன். அது வந்து ஒரு சின்ன உதாரணமா என்ன சொல்றாங்க, தாத்தா மாதிரியே காது இருக்கு, இப்பவே வழுக்க வருது, பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கீழே பார்க்கணும். கீழே பாருங்க, யாருடைய நிழல் நான். என் கிராமத்து புழுதி ஏகாந்த தவம் இருக்கும் ஒற்றை பூவரசு, தலை தெறிக்க ஓடி நுரை கக்கும் ஆறு. ஏகாந்த அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க, தனிமை. என் கிராமத்து புழுதி தனிமை தவம் இருக்கும் ஒற்றை பூவரசு, தலை தெறிக்க ஓடி நுரை கக்கும் ஆறு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. இப்ப அதுக்கு ஆன்சர் கீழே சொல்றாங்க பாருங்க. எங்க தொலைஞ்சானோ பூவரசடியிலே பாரு, கோழி விளையாடுவான். எங்க தொலைஞ்சுட்டான் இவன் அப்படின்னு சொல்லுவான், பூவரசடியில பாருங்க, கோழி விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. டேய் யாருன்னு நினைச்ச, ஆழியாத்து தண்ணி குடிச்சு வளர்ந்தவன்டா. எப்படி சொல்றாங்க, என்ன யாருன்னு நினைச்ச, ஆழியாத்து தண்ணி குடிச்சு வளர்ந்தவன்னு சொல்றாங்க. குளிச்சு வளர்ந்தவன்டா அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுடைய ஊரை பத்தி, கிராமத்தை பத்தி இதுல சொல்றாங்க. நான் இந்த கிராமத்துல உள்ள அப்படின்னு சொல்லி இதுல சொல்றதுதான் ஆழியாறு. ஆழியாறுனா ஒரு ஆறுடைய பேரை சொல்றாங்க. எங்க தொலைஞ்சானோ அப்படின்னு சொன்னா, எங்க இவன் போயிட்டானோ அப்படின்னு பார்த்தா பூவரசடியில பாருங்க, கோழி விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பொருள் தெளிவா கீழே கொடுத்திருப்பாங்க. என்னுடைய உள் மனதில் இருந்து கேக்குறது, கொஸ்டின் கேக்குறாங்க, நான் யாருடைய நிழல் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அப்பா தாத்தா முப்பாட்டன் என்று வரிசையாக என் முன்னோரின் தொடர்ச்சியான மரபு சங்கிலியின் ஒரு கன்னியாக நான் இருக்கிறேனா. எப்படி, நான் யாருன்னு எனக்கு கொஸ்டின் வந்தது, நான் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா தாத்தா முப்பாட்டன் என்று வரிசையாக என் முன்னோரின் தொடர்ச்சியான மரபு சங்கிலி என்ன இருக்கு, அதுல நான் ஒரு கன்னியா இருப்பேனா அப்படின்னு சொல்றாங்க. இது மனதின் கேள்வி. இவனுக்கு தாத்தா மாதிரி பெரிய காதும் பரம்பரை அடையாளமாக தலை வழுக்கையும் உள்ளன என்று குடும்பத்தார் கூறினர். இப்ப அவனுக்கு எழுந்தது அவனுடைய மனதுல எழுந்த கேள்வி, யாரா இருக்கும் நம்ம, யாருடைய நிழல் நம்ம அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேள்வி வந்துச்சு. அவனே யோசிச்சுக்கிட்டது என்னது, இப்படி நம்மளுடைய அப்பா தாத்தா முப்பாட்டுன்னு அந்த வரிசையில நம்ம ஒரு தொடர்ச்சியான ஒரு சங்கிலியா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லிக்கிறான். இவனுக்கு தாத்தா மாதிரி பெரிய காது, பரம்பரை அடையாளமான தலை வழுக்கை அப்படி உள்ளது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க, தலை வழுக்கையுடன் சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து அவன்கிட்ட சொல்றாங்க. நான் யாருடைய நிழல் அப்படின்னு சொல்லி திருப்பி அவன் கேட்க, கிராமத்து மண் புழுதி பூவரச மரம் ஓடி வரும் ஆறு ஆகிய அனைத்தின் அடையாளங்களும் என்னிடம் உள்ளனவா. அதாவது அவனுடைய கிராமத்தை வச்சு அவன் சொல்றான், இந்த ஊர்க்காரவங்க இப்படி பேசினா என்ன சொல்லுவாங்க, இது திருநெல்வேலி பாஷை, இது இந்த ஊர் பாஷை, இது அந்த ஊர் பாஷைன்னு சொல்லுவாங்களா. நம்ம பேசுறத வச்சு என்னன்னு சொல்லுவாங்க, நீ திருநெல்வேலியா, நீ கோயம்புத்தூரா, நீ மதுரையா அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி கிராமத்துடைய மண் புழுதி பூவரச மரம் ஓடி வரும் ஆறு, இந்த அடையாளம் வச்சு என்னிடம் உள்ளனவா. இந்த அடையாளம்னா
என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனுடைய மனசு என்ன பண்ணுது? நான் கேட்டுக்குது. அதாவது அவனை கேக்குது. மனசாட்சி கேக்குது. மனசாட்சி அவன் கிட்ட கேட்டுக்குது. கேக்குது. எங்கேயாவது பூவரச மரத்தின் கீழ் விளையாடுவான் என்று தாய் கூறினால், ஆழியாற்று தண்ணி குடித்து வளர்ந்தவன் நான் என்ற என் குரல். எங்கேயாவது என்ன பண்ணிட்டு இருப்பான்? விளையாடிக்கிட்டு இருப்பான். பூவரச மரத்துக்கு கீழே விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுடைய தாய் சொல்றாங்க. இவன் என்ன சொல்றான்? ஆழியாற்று தண்ணீர் குடித்து வளர்ந்தவன் நான் என்ற ஒரு குரல் ஆழியாற்று. சாரி, ஆழியாற்று. ஆழியாற்று தண்ணீரை குடிச்சு வளர்ந்தவன் நானு அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஊர், இப்ப ஆழியாற்று எந்த ஊர்ல உள்ளதோ அந்த ஊர்க்காரன் நானு அப்படின்னு சொல்லி அவன் பட்டும் படாம சொல்றான். இந்த கிராமத்துக்காரன் நானு அப்படின்னு சொல்லி சொல்றான். புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? என் மன பிரபஞ்சத்தில் இருந்து ஓர் இடறிய குரல். யாருடைய நிழல் நான்? அப்பா, தாத்தா, என் முப்பாட்டனார், எண்ணத் தொழையாத என் மூதாதையரின் முனைமுறியா சங்கிலி. இவனுக்கு தாத்தா மாதிரி ஆணைக்காது, இப்பவே வழுக்கை பரம்பரை சொத்து. யாருடைய நிழல் நான்? என் கிராமத்து புழுதி, ஏகாந்த தவம் இருக்கும் ஒற்றை பூவரசு, தலை தெறிக்க ஓடி நுரைக்கக்கும். எங்க தொலைஞ்சானோ பூவரசடியிலே பாரு, கோழி விளையாடுவான். டேய், யாருன்னு நினைச்ச? ஆழியாத்து தண்ணி குடிச்சு வளர்ந்தவன்டா. ஓகேங்களா? இந்த ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணுங்க. என் மன பிரபஞ்சத்திலிருந்து ஒரு இடறிய குரல். யாருடைய நிழல் நான்? அப்பா, தாத்தா, என் முப்பாட்டனார், என்ன தொலையாத என் மூதாதையரின் முனை முறிய அம்மா சாரி அப்பா, தாத்தா, என் முப்பாட்டனார் என தொலையாத என் மூதாதையரின் முனை முறியா சங்கிலி. இவனுக்கு தாத்தா மாதிரி ஆணைக்காது, இப்பவே வழுக்கை பரம்பரை சொத்து. யாருடைய நிழல் நான்? என் கிராமத்து புழுதி, ஏகாந்த தவமிருக்கும் ஒற்றை பூவரசு, தலை தெருக்க ஓடி நுரைக்கக்கும் ஆறு. எங்கே தொலைஞ்சானோ பூவரச செடியில் பாரு, கோலி விளையாடுவான். டேய், யாருன்னு நினைச்ச? அழியாற்று தண்ணி குடிச்சு வளர்ந்தவன்டா. அது பூவரசடியிலே. பூவரசடியிலே செடியில கிடையாது, பூவரசடியிலே. ஓகே. பூ அரசு இருக்குல்ல, அதோட மரத்துடைய அடியில பாருங்க. அந்த மரத்துக்கு அடியில விளையாண்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. கீழே ஆழியாத்து தண்ணி. ஓகேங்களா? தன் மதிப்பீட்டு வினாக்கள். யாருடைய நிழல் நான் என்று கேட்டது யார்? மனம் கேக்குது, அதாவது மனசாட்சி கேக்குது. மனக்குரல். அதுல பின்னாடி இங்க இருக்கும் ஆன்சர்ஸ், அதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. யார் யாருடைய மரபு தொடர்ச்சி என்கிறார் கவிஞர்? அப்பா, தாத்தா, முப்பாட்டனார். எது பரம்பரை சொத்து? ஆணைக்காது, தலை வழுக்கை. கிராமத்தின் எந்த அடையாளங்கள் என்னிடம் உள்ளன? புழுதி, பூவரசம் மரம், ஆறு. ஆழியாறா? ஆழியாறுதான். எந்த ஆற்றின் தண்ணீர் குடித்தவன் நான்? ஆழியாற்று தண்ணீர் குடித்தவன் தான். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மேம். என் மனக்குரல் கேட்டது. இது மேல உள்ள லெசனை சின்னதா தொகுப்புரை மாதிரி கொடுத்திருக்காங்க. என் மனக்குரல் கேட்டது, நான் யாருடைய நிழல்? தந்தை, பாட்டன், முப்பாட்டன் என்று பரம்பரை தொடர்ச்சியாக நான் இருக்கிறேனா என மனம் கேட்கிறது. பரம்பரையின் அடையாளங்களாக காது, தலை வழுக்கை ஆகியன என்னிடம் காணப்பட்டன. கிராமத்தின் மண்புழுதி, தனியாக இருக்கும் பூவரச மரம், ஓடி வரும் ஆறு ஆகிய இயற்கை அடையாளங்கள் எனக்குள் கலந்து வெளிப்பட்டனவா என்று மனம் கேட்கிறது. பூவரச மரத்தின் கீழ் ஓடி விளையாடி கொண்டிருப்பான் என்று என் தாய் கூறினாள்.
நான் ஆழியாற்று தண்ணீர் குடித்து வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றான். மனிதன் ஓகே. ஒவ்வொருவரும் தங்களுடைய மூதாதையர் வாழும் இடம் ஆகியவற்றின் அடையாளங்களோடு இருப்பர். இதைதான் சூரிய நிழல் என்கிற இக்கவிதை நிழலாக மனிதனுக்கு பரம்பரை சூரியனாகவும் இக்கவிதையில் உருவாக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஓகே மேம். இன்ஷா அல்லாஹ் மிச்சதை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ மேம். நம்ம 3 பார்த்திருக்கோம். 3லயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. நான் சொன்ன மாதிரியே எழுதிட்டே வாங்க. அவங்களுடைய நேம், இயற்பெயர், பெற்றோருடைய பெயர், இறந்த நாள், பிறந்த நாள், இதெல்லாம் வந்து எந்த ஊர்ல பிறந்தாங்க, இதெல்லாம் சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதிட்டே வாங்க ஒரு நோட்ல. அதையும் ஒரு நாள் ஓகே. கேட்போம். இன்னைக்கு நைட்குள்ள இந்த ஹோம்ஒர்க் போன வாரம் கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிச்சு அனுப்பிடுங்க. இன்ஷா எஸ் அல்லாஹ் மேம். இப்ப நான் 2 கொஸ்டின் கொடுத்திருக்கேனா, ஆமா மேம். அத அடுத்த வாரம் கிளாஸ்க்கு முன்னாடியே எனக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே. ஓகேங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ மேம். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு கைர். கிளாஸ்ல இருந்து லீவ் ஆயிக்கலாமா? எஸ் மேம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.